அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியது. இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாளுங்க. அதாவது இன்றைய தினத்தில் கணவருக்காக நம்ம தீர்க்க ஆயுள் வேண்டி காரடையான் நோன்பு எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விரத நாள், கௌரி பூஜை பண்ணக்கூடிய நாள். அதே போல் பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமி, வராகி எண்ணெயுடைய வளர்பிறை பஞ்சமி வியாழக்கிழமையில் வருதுங்க. ரொம்ப விசேஷ பலன் தரக்கூடிய இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகுங்க. அனைத்து தீமைகளும் விலகும். நீங்கள் கேட்டதை அந்த அம்மா கொடுத்தே தீருவாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரத்தை இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். அது என்ன மந்திரம், எப்பொழுது சொல்ல வேண்டும், எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தாலும் இந்த தீபத்தில் பாருங்கள், அம்மாவோட முகம் அழகாக ஸ்ரீ வராக முகத்தோட சிகப்பு கலரில் அன்னையே நேரில் வந்தது போல் இந்த தீப ஒளியில் அம்மா காட்சி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடும் போது நிச்சயம் நம் இல்லம் தேடி வருவாங்க. இன்று வியாழக்கிழமை உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ போன வாரம் சொன்னதே போல் ஒரே வரியில் ஷார்ட்டாக சொல்லிவிடுங்க. உங்கள் பேர், உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்கள். ராசி நட்சத்திரம் எதுவும் தேவை கிடையாது. பேராகிராஃப் மாதிரி எழுத வேண்டாம். உங்கள் பேரும் உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் இன்று பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே போல் இன்றைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தீமைகளும் விலகும். கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். பில்லி, சூன்யம், ஏவல் இது போல் எந்த ஒரு தீமைகளும் நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காதுங்க. அதுபோல் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை இன்று இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேண்டுமென்றாலும் சொல்லலாம். இன்றைய தொடர்ந்து ஏப்ரல் 10 வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காக்கும் கவசமாக உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தாங்க சொல்லணும். நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லக்கூடாது. மாதவிடாய் காலத்திலையும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த 4 நாட்கள் முடிந்ததுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூவாக சொல்லணும். முதல்ல இன்றைக்கு ஆரம்பிச்சிடுங்க. வளர்பிறை பஞ்சமி இருக்குது, கௌரி விரதம் இருக்குது. ரொம்ப அற்புதமான நாள். இன்றைய நாளில் தான் முதல்ல சொல்லணும். நீங்கள் வளர்பிறை பஞ்சமி அன்று வராகி அன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன தீபம் ஏற்றணும், எந்த முறையில் நம்மளுடைய வேண்டுதலை வைக்கணும் அப்படின்னு ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் நேற்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து அதுபடி நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கேன். வராகி அன்னைக்கு அபிஷேகம், அலங்காரம், நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு முடிச்சிடுவீங்க இல்லையா? இந்த மந்திரத்தை ஏதாவது ஒரு மணப்பலகையில் இல்லை ஏதாவது ஒரு மேட்டில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 108 முறை சொன்னீங்கன்னா சீக்கிரம் மந்திரம் சித்தியாகி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்தையும் ஒவ்வொன்றாக தீர்த்து வைக்கும். 108 முறை நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள். அப்போ குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி குங்குமத்தால் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி பாருங்கள். ஒரு முறை இன்று மட்டும் நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணால் போதும். மற்ற நாளில் நீங்கள் வெறுமனே இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். சப்போஸ் 108 முறை சொல்ல முடியாதவங்க ஒரு 54 முறை இல்லை 27 முறையாவது சொல்லுங்கள். காளி காளி மகாகாளி பத்ரகாளி நமஸ்தேஸ்தே குலாம்ச குலதர்மம் ச மாம் தி பாலாய பாலாய அப்படின்னு இந்த மந்திரத்தை 108 முறை குங்குமார்ச்சனம் பண்ணுங்கள். குங்குமார்ச்சனம் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்கள். இப்படி சொல்லி இன்றைய தினத்தில் வழிபடுங்க. நீங்கள் இப்படி வழிபடும்போது இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போகும். இன்று இந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் சொன்னீங்களோ அதே நேரத்தில் தான் மற்ற நாட்களும் நீங்கள் சொல்ல வேண்டும். ஏப்ரல் 10 வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். நடுவில் உங்களுக்கு மாதவிடாய் காலம் வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து தொடர்ந்து சொல்லுங்கள். நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லாதீங்க. சில பேர் கண்டினியூவாக எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சாலும் கூட இன்றைக்கு ஒரு நாளாவது 108 முறை குங்குமத்தால் இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த குங்குமத்தை நீங்கள் எங்கே வெளியில் போனாலுமே இதை நெற்றியில் இட்டுட்டு போங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் சரி, வீட்டை விட்டு வெளியில் போனாலும் சரி, இந்த குங்குமத்தை நெற்றியில் வச்சுட்டு போங்க.
போங்க. போகிற காரியம் உங்களுக்கு இனிதாக வெற்றி அடையும். அதே போல் உங்களுக்கு எந்த ஒரு தீய சக்திகளும் உங்கள் கிட்ட நெருங்காது. பில்லி சூனியம் ஏவல் எது இருந்தாலும், நெகட்டிவ் எனர்ஜி எது இருந்தாலும் உங்கள் உடலை விட்டும் போயிடும், உங்கள் வீட்டை விட்டும் போயிடும். அந்த அளவுக்கு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோடு இன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.